நம்ம ரம்யாக்கு சாகிறதுக்கு முன்னாடி பனி பிரதேசம்னா போகணும்னு ஆசை. அதை நம்ம சிவாவும் கூட்டிட்டு போய் நிறைவேற்றுறான். எனக்கு என்னதான் பிளட் கேன்சர் இருந்து உடம்பு சரியில்லாம போய் உடம்புனா வலிச்சாலும் நீ என் மேல காட்டுற அன்புக்கு அதுனா ஒரு பெரிய வழியாவே தெரியலன்னு சொல்றா. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்து போறேன், உன்னை விட்டு பிரிய போறேனோன்னு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்றா. இதெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கிற நம்ம சிவாக்கே கண்ணுனா கலங்கிருது. நம்ம ரம்யாக்கும் கொஞ்ச நாள்லயே டெலிவரி பெயின்னா வந்துருது, நல்லா புஷ் பண்ணுன்னு டாக்டரும் சொல்றாங்க. என்னால புஷ் பண்ண முடியல, ஆபரேஷன் பண்ணியே குழந்தையை எடுத்துருங்கன்னு சொல்றா. அப்படி எடுக்க முடியாது, உங்களுக்கு பிளட் கேன்சர் இருக்கறனால குழந்தைங்களுக்கு பரவிருன்னு சொல்றாரு. நார்மல் டெலிவரிக்காக இந்த பொண்ணு நல்லா புஷ் பண்ண சொல்லி இந்த பொண்ணுக்கு நல்லபடியா 2 பெண் குழந்தையும் பிறந்துருது. இதெல்லாம் கேட்ட நம்ம சிவாவும் பயங்கரமா சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைங்களோட காலை புடிச்சு அழுக ஆரம்பிச்சிடுறான். ஆனா ரம்யா குழந்தை பிறந்ததுல இருந்தே அந்த 2 குழந்தையுமே பார்க்கவே மாட்டான். நம்ம சிவா தான் நல்லா பார்த்து வளர்க்க ஆரம்பிக்கிறான். நீ ஏன் குழந்தைய பார்க்க மாட்டேன்னு நம்ம ரம்யா கிட்ட வந்து சிவா கேக்குறப்ப, நான் அந்த 2 குழந்தையுமே பார்த்துட்டேனா எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசை வந்துரும்னு ஃபீல் பண்ணிட்டே சொல்றா. நம்ம ரம்யாவோட உடம்பும் போக போக ரொம்ப மோசமாயிட்டே வருது. நம்ம சிவா தான் பக்கத்துல இருந்தே பாத்துக்கிறான். நீ எனக்காக தானே ட்ரிங்க்ஸ்னா விட்ட, எனக்கு பழைய சிவாவை பார்க்கணும் போல இருக்கு, நான் லவ் பண்ணப்ப நீ எப்படி இருந்தியோ அது மாதிரி இப்ப இருன்னு சொல்றா. நம்ம சிவாவோ ரம்யா முன்னாடியே உட்கார்ந்து குடிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ரம்யாவோ நான் பழைய சிவாவை பார்த்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. நைட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ரம்யாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. ஹாஸ்பிட்டல்லாம் தூக்கிட்டு போய் காமிச்சா ரம்யா இன்னும் கொஞ்ச நேரம் தான் உயிரோட இருப்பான்னு சொல்லிடுறாங்க. நம்ம ரம்யாவும் அந்த 2 குழந்தையுமே தூக்கிட்டு வர சொல்றா. கடைசியா அந்த 2 குழந்தைங்களோட முகத்தையும் பார்த்துட்டு அந்த 2 குழந்தைங்களுக்கும் பேரையும் வைக்கிறா. நம்ம சிவாவை பக்கத்துல வர சொல்லி அவனுக்கு கடைசி முத்தத்தை கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்றா. நம்ம சிவாவோ என்னை விட்டு போயிடாத ரம்யான்னு எவ்வளவோ அழுகுறான். ரம்யாவும் அந்த இடத்துலயே கண்ணை மூடி இறந்தே போயிடுறா.